ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி கொஸ்டின் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? அதில் இன்னைக்கு நம்ம 4th கொஸ்டின் தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நம்ம 10th புக்கு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல 6 to 10th புக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 10th புக்கு மட்டும் பார்த்தா போதுன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ 10th புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். லைன் பை லைனாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னதுங்க? கொம்மை என்பது எதன் உமி ஆகும்? ஸோ கொம்மை அப்படின்றது எதனோட உமி அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். வரகு மற்றும் கேழ்வரகு. ஓகேங்களா? வரகு மற்றும் கேழ்வரகு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். வரகும் கேழ்வரகோட உமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்மை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குருத்து என்பது எதனுடன் தொடர்புடையது? பாருங்க, குருத்து அப்படின்ற அந்த தாவரத்தோட இளமை பெயர், இளமையா வளரக்கூடியத வந்து குருத்து அப்படின்னு எந்த தாவரத்தோட இளமை பெயரை வந்து சொல்லுவாங்க? ஸோ 4 ஆப்ஷன் கீழே இருக்கு. ஓகேங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? வாழை. ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா வாழையோட இளமை தான் சொல்லுவாங்க, வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தென்னைனா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நெல் மற்றும் கத்திரி எப்படி சொல்லுவாங்க? நாத்து, நெல் நாத்து, கத்தரி நாத்து அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நாற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வாழை குருத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல வாழை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்றுன்னு வாழை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப பி தாங்க ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல எதுல பொருந்தாம இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஒன்னொன்னா பார்த்துன்னு வரலாம். குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை. ஆமாங்க, இது கரெக்ட் தான். விழா மரத்தோட இளநிலை தான் வந்து குட்டி. இது கரெக்ட் தான். வடலி, வடலி அப்படின்னா பனையின் இளநிலை. இதுவும் கரெக்ட் தான். பைங்கூழ், பைங்கூழ் அப்படின்னா சோளத்தின் பசும்பயிர். ஆமாங்க, சோளத்தோட அந்த நெல் சோளம் இதனோட பசும்பயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைங்கூழ் அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? மடலி அப்படின்னா இளநெல். தவறுங்க. ஏன்னா வடலி மடலி ரெண்டுமே ஒண்ணுதான். வடலி மடலி ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே பனையின் இளநிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா? அப்ப இளநெல் அப்படின்னா என்ன வரணுங்க? கருக்கல். எப்படி கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே போல கருக்கல் அப்படின்னா தான் வந்து இளநெல்னு வரணும். மடலி வடலி ரெண்டுமே பனையோட இளநிலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அப்ப இங்க எது தவறா இருக்கு? டி தான் பொருந்தாம இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே என கூறியவர் யார்? பாருங்க, உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து பாத்தீங்கன்னா மலேசியா தான். அந்த மாநாட்டிற்குரிய மொழியா இருந்ததும் தமிழ் மொழி தான் என கூறியவர் யார்? ஸோ நீங்க நிறைய ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்றதுனால நான் வேகமா கொஞ்சம் ஆன்சர் வந்து சொல்றேன். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் க அப்பாதுரையார். யாருங்க? பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் தான் சொல்லியிருப்பாரு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவில் தான் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ தமிழுக்காக தான் அந்த உலக மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? க அப்பாதுரையார், பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வி, தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் அரிசி வகைகளில் பொருந்தாதது எது? ஸோ பாருங்க, நம்ம பார்த்தோம், நம்ம இதுவரெல்லாம் பார்த்து அந்த பாவனார் சொன்ன அந்த வகைகள், தாவரத்தோட வகைகள், இளம் பிஞ்சுகளோட வகைகள்லாம் பார்த்துன்னு வந்திருக்கும். அதில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளி மாநிலங்கள் விளையக்கூடிய அந்த கோதுமையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வகைகள் இருக்காது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அந்த நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதில் சில நெல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வளரக்கூடியதா இருக்கும். அதுல பொருந்தாதது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி, சீரக சம்பா. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வரகு, குதிரைவாலி, காடைக்கண்ணி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து விளையக்கூடிய ஒரு அரிசி வகைகளா இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப எதுங்க? வரகு, குதிரைவாலி, காடைக்கண்ணி வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடியது. ஸோ சீரக சம்பா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வளரக்கூடியது அல்ல, மற்ற மாநிலங்களும் வளரக்கூடியதா இருக்கு. அதனால அது வந்து டி தான் வந்து இங்க பொருந்தாம இருக்கு.
ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மொழி ஞாயிறு என சிறப்பிக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என சிறப்பிக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? தேவநேய பாவாணர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவாணர் தான் வந்து மொழி ஞாயிறு என சிறப்பிக்கப்படுகிறார். அடுத்து, தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பாருங்க, தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை, அந்த கட்டுரையில இருந்தா இப்ப நம்மளுக்கு இந்த பாடம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எந்த பாடம்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ் சொல்வளம் அப்படின்ற அந்த பாடம். இப்ப இந்த இளமை பெயர்கள், தாவரங்களோட இளமை பெயர்கள்லாம் வந்து தமிழ் சொல்வளம் அப்படின்ற பாடத்துல இருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். எந்த நூலுங்க? சொல்லாய்வு கட்டுரைகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாவனாருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்ல தான் இந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையோட சுருக்கம் தான் நம்மளுக்கு பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லாய்வு கட்டுரைகள். பாவனாருடன் தொடர்பற்றது எது? பாருங்க, பாவனார் சார்ந்த 4 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த 4 கூற்றுகள்ல எது பாவனாரோட தொடர்பு இல்லாம தவறா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. சூப்பர். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அதுக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆமாங்க, கரெக்டுங்க. பாவனாரை பொறுத்தவரையிலும் தமிழோட சொல்லாராய்ச்சியில வந்து உச்சம் தொட்டவர். கரெக்டு தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இதுவும் கரெக்ட் தாங்க. இதை தனியா ஒரு கொஸ்டினாவே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதை தனியா ஒரு எக்ஸாம்ல கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. தனியாவே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தேவநேய பாவாணர். கரெக்ட் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவரும் தேவநேய பாவாணர் தான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். தென்மொழி தமிழ் சிட்டு எனும் இதழ்கள் மூலம் உலகெங்கும் தமிழ் உணர்வை பரப்பியவர். இந்த கூற்று தவறுங்க. ஏன்னா இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாருங்க? ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மொழி தமிழ் சிட்டுன்ற இதழ்கள் மூலமா உலகெங்கும் தமிழ் மொழியை பரப்பியிருப்பாரு. ஸோ இது பாவனார் வராது. அப்ப இந்த கூற்று வந்து டி தான் தவறா இருக்கு. மீதி 3மே கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அடுத்த 8வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பிஓ எக்ஸாம் லாஸ்டா நடந்த பிஓ எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீசி நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றிலா எனும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? ஸோ அந்த நூலோட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது 2 தடவை கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 முறை கேட்டிருந்தாங்க. வேற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினையே. ஓகேங்களா? அப்போ போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றலா எனும் நூல் எந்த வரி வடிவத்தில் அச்சிடப்பட்டுள்ளது? ஸோ எந்த நூலுன்னு கேட்டாங்க. இதுக்கப்புறம் கேட்கணும் அப்படின்னா எந்த வரி வடிவத்துல வந்து அச்சிடப்பட்டிருந்தது அப்படின்னு தான் வந்து கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இயர் வந்து 1554. ஸோ எந்த வரி வடிவங்க? ரோமன் வரி வடிவத்தில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அது வந்து அச்சிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1554லயே காற்றிலா, அதனோட முழு நேம் என்னன்னா காற்றிலா டி லிங்கோ தமிழ் அண்ட் போர்ச்சுகீஸ் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலோட முழு நேமுங்க. இது வந்து கருப்பு சிவப்பு நிறத்துல மாறி நேர்த்தியா வந்து அடிச்சுருப்பாங்க. ஸோ 1554ல காற்றிலா அந்த நூலோட பேரு. ஸோ தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். முதல்ல ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த தகவல் எல்லாமே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து 9வது கேள்வி. தமிழுக்கு அணிகலன்களாய் விளங்குவது எது? தமிழுக்கு அணிகலன்களாய் விளங்குவது எது? சூப்பர். எதுங்க? ஐம்பெருங்காப்பியங்கள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இரட்டரங்கு இதில் நம்ம பார்த்துருப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், அதாவது தமிழ் இசை நாடகம் முத்தமிழ் இதை வளர்த்து முதல் இடை கடை சங்கங்கள் முச்சங்கங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழை நல்லா வளர்த்திருப்பாங்க. மொத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்த சங்க தவற்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேர்தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல் திரட்டுல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுலதான் அணிகலன்களாய் அப்படின்ற மொத்த வணிகலமும் மேவலால். ஸோ அந்த மொத்த வணிகலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களை தான் வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்கள் தான் வந்து தமிழுக்கு வந்து அணிகலன்களா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என
அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? தமிழ் அழகனார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சந்த கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அழகனார். தமிழ் அழகனார் தான் சந்த கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க? அழைக்கப்படுறாரு. அடுத்து 10 கேள்வி பார்த்துட்டோங்க. ஸோ இவங்களோட நான் ரிவிஷன் போல வேகமாக கொடுத்துட்றேன். குருத்து என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வாழையுடன் தொடர்புடையது. இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தங்க. ஸோ மடலி அப்படின்றது தான் பொருந்தாதது. ஏன்னா வடலியோட இன்னொரு பேர் தான் மடலி. இளைஞர்னா வந்து கருக்கள்னு வரணும். அடுத்து உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா. முதல் நாடு மலேசியாவை அது முதல் மொழி தமிழ் மொழின்னு சொன்னவர் பன்மொழி அப்பாதுரையார். தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் அரிசி வகைகளில் வந்து பொருந்தாதது ஜீரக சம்பா. மொழி ஞாயிறு அப்படின்னு சிறப்பிக்கப்படுறவர் தேவநேய பாவானார். தமிழ் சொல்வளவின் நூல் வந்து கட்டுரை வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்குதுன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல் இடம்பெற்றிருக்கு. ஸோ பாவனாருடன் தொடர்பற்றது என்னன்னா இதுதான். தென்மொழி தமிழ் சிற்றின் முதல்வராக உலகம் தமிழ் மொழி பரப்பியவர் வந்து யாருங்க? நம்ம பிரிஞ்சி திறனார் வரணும். ஆனால் டி தான் அங்கே பொருந்தாதது. ஸோ இது இந்த காற்றிலா அப்படின்ற நூல் வந்து எந்த வரி வடிவில் அச்சிடப்படுதுன்னா ரோமன்ல வரி வடிவில் 1554 வந்து அச்சிடப்படுது. தமிழுக்கு அணிகலன்களா எமது எதுன்னு பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள். சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார். ஸோ உங்களுக்கு 10 கேள்வி பார்த்துருங்க. இது உங்களுக்கான கேள்வி. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது? ஸோ இப்போ நம்ம தான் பார்த்தோம் சந்த கவிமணின்னு அழைக்கப்படுறவர் தமிழ் அழகனார். அந்த தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது? சூப்பர். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சுதுரைமாணிக்கம், சண்முக சுந்தரம், காத்தவராயன், முத்தையா. ஓகேங்களா? ஸோ இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு முதல்ல இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கேஸ் நம்ம 10th புக்கில் ஒவ்வொரு வரியாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாடத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த 10 கேள்விகள் வந்து தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 10th புக்கை நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே ஸ்லோவாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வர போல இருக்கும். நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டை மட்டும் நல்லா வந்து ஆழமாக படிக்கலாம். இதில் நம்ம சைக்காலஜியும் ஒரு பக்கம் வந்து நம்ம 10 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கோம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக போட்டுருக்கோம். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்.